லைட் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானதுங்க ரிஷப ராசியை பொறுத்த மட்டும்லைங்க அவர் 11ஆம் வீட்டுக்கு வர்றாருங்க. ஏற்கனவே 10ஆம் வீட்டில் இருந்தாருங்க. 10ஆம் வீட்டில் இருந்ததும் பரவாயில்லைங்க. இருந்தாலும் 11க்கு வருவது ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதே சமயம் உங்களுக்கு 1.5 வருஷமாகவே குருவினுடைய பாதிப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2024 ஜூலையிலேருந்து 2025 வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து இப்போ திருப்ப 2ஆம் வீட்டில், அதாவது குடும்பஸ்தானத்தில் வந்திருக்காருங்க. அதுதாங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை வர்றது, சண்டை வர்றது, சில வீடுகளில் குடும்பங்களில் பிரிஞ்சு இருக்கிறது, இது எல்லா பாதிப்புகளையும் ரிஷப ராசிக்கு குரு தாங்க பண்ணிகிட்ருக்காரு. சனி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. 10ல் இருந்தும் சப்போர்ட் பண்ணார். இப்போ 11லையும் நல்லா பண்ண போகிறாரு. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுவும் இல்லைங்க, ரொம்ப டாப்பாக போகுதுங்க. ஏன்னா குரு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவாருங்க. 3ஆம் வீட்டுக்கு போய் ஏற்கனவே 10ல் இருந்த சனி உங்களுக்கு நல்லதை பண்ணார். இப்போ 11லேயே வந்துட்டார். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கிற சனியை குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த குருவோட வீட்டில் இருக்கிற சனியை அதே குரு உச்சம் பெற்று பார்க்க போகிறாருங்க. அதனால் உங்களுக்கு இன்னும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல நிலைமை குடும்பத்து சம்பந்தத்தில் உருவாகிருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கும் இப்போல்லாம் பல பிரச்சனைகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இடையில உங்களுக்கு பல பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி வந்துடுங்க. நல்ல யோக அமைப்புகளை சனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குருவும் விலகி நல்ல பலன்களை வழங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே சமயம் 10ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை வழங்க போகிறாருங்க. டிசம்பருக்கு மேலே குருவும் கேதுவும் 3ஆம் வீட்டில் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண வைப்பாருங்க. 3ல் குருவும் கேதுவும் இருக்கிறது உங்களுடைய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை டிசம்பருக்கு மேலே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ரிஷப ராசிக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்தாலே போதுங்க. அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. படிக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. குடும்பம் சம்மந்தப்பட்டதில் மட்டும்தான் நான் சொன்னது. ஜூன் மாதத்துக்கு மேலே அதுவும் நல்லா வந்துடுங்க. அதே சமயம் வண்டி வாகனம் வாங்குறது எது பண்ணுறதுனால ஜூனுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிசம்பரில் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க. ஓகே, தேங்க்ஸ்.